Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE Board Class 9 Chapter 2 Polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம Exercise 2.2ல இருக்க 4th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, Zeros of Polynomial வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Exercise 2.2 sum number 4. Find the zero of the polynomial in each of the following case. Okay. So இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு நம்பர் xக்குன்னு ஒரு வேல்யூ கொடுத்து தேர்ட் சம்ல ஜீரோ ஆஃப் த பாலினாமியலா அது கரெக்டான செக் பண்ண சொன்னாங்க. அதாவது அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் ஜீரோன்னு கிடைச்சதுன்னா ஜீரோ ஆஃப் த பாலினாமியல்னு கண்ட்ரோல் பண்ணோம். பட் இந்த சம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனே பாலினாமியல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் மட்டும் கொடுத்து அதுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த பாலினாமியலை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா x ஈக்குவல் டு அப்படின்னு அந்த பாலினாமியலை கொண்டு வாங்க. எக்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே உங்களோட ஆர்ஹெச்எஸ்க்கு கொண்டு வந்தீங்கன்னா தட் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த p ஆஃப் x இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இருக்கு இல்லையா, இதை நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். எக்ஸு இங்கேயே இருக்கட்டும், இந்த பிளஸ் ஃபைவை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அதை கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ட்ராக்ட் 5 ஆன் both sides பண்றேன். ரெண்டு பக்கமும் 5 நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? x plus 5 minus 5 equals to 0 minus 5. So plus 5 and minus 5 get cancelled. So x is equals to negative 5. So x is equals to negative 5 is 0 of the polynomial x plus 5. ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸில் தான் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா சம்ஸும் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், p of x is equals to x minus 5 இருக்கு. ஸோ இந்த x minus 5 நான் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். நான் add 5 on both sides பண்ணுறேன். ஸோ ஏன்னா ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணேன்னா it would be easy. ஸோ x minus 5 plus 5 equals to 0 plus 5. So x is equals to 5. So x is equals to 5 is 0 of the polynomial x minus 5 னு கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது subdivision 3 பாருங்க, p of x is equals to 2x plus 5. ஓகே, so 2x plus 5 equals to 0 பண்ணுறேன். subtract 5 on both sides as usual நான் பண்ணது தான். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2x plus 5 minus 5 equals to 0 minus 5. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல plus 5 and minus 5 get cancelled. So 2x equals to இந்த இடத்துல 0 minus 5 becomes minus 5. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனோட 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன்? divide 2 on both sides. ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணேன். அப்படி டிவைட் பண்ணும்போது 2x divided by 2 equals to minus 5 divided by 2 கிடைக்கும். 2 and 2 get cancelled, which means x is equals to minus 5 by 2 is 0 of the polynomial 2x plus 5 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அடுத்தது சப்டிவிஷன் 4 பாருங்க, அதே மாதிரி தான். ஆனால் p of x is equal 3x plus 2 minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3x minus 2வை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. plus 2 on both sides, ரெண்டு பக்கமும் 2வை ஆட் பண்ணுங்க. ஸோ 3x minus 2 plus 2 will be equals to 0 plus 2. ஸோ minus 2 and plus 2 get cancelled. ஸோ என்ன கிடைக்கும்? 3x is equals to 2னு கிடைக்கும். Now divide 3 on both sides. ரெண்டு பக்கமும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 3x divided by 3 equals to 2 by 3. 3 and 3 get cancelled. So x will be equals to 2 by 3 is 0 of the polynomial 3x minus 2 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா p of x is equals to 3x. ஸோ 3x equals to 0. divide 3 on both sides. ஏன்னா xக்கு பக்கத்தில் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் 3யை டிவைட் பண்ணாலே போதுமானது இல்லையா? ஸோ 3x divided by 3 equals to 0 divided by 3. இங்கே 3 get cancelled. ஸோ x 0வால் எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்போ x is equals to 0 is 0 of the polynomial. ஓகேவா? ஸோ எந்த பாலினாமியலுக்கு அப்படின்னா p of x is equals to 3x அப்படிங்கிற பாலினாமியலுக்கு. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது சிக்ஸ்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். p of x is equals to ax where a must not be equals to 0. ஓகே, ax
ஈக்குவல்ஸ் டு 0ன்னு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏ வந்து 0 கிடையாது. மேபி அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கலாம். 5ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் திஸ் ஏ ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். அதே ஃபார்மேட் தான் லாஸ்ட் சம்மில் பண்ண அதே ஃபார்மேட் தான். அங்கே 3ன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே ஒரு அன்னோன் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ would be equals to 0 by a. a and a get cancelled. So x will be equals to 0 is 0 of the polynomial. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேம் ஃபார்மேட் தான் இந்த இடத்துல 3க்கு பதிலாக இந்த இடத்துல ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ polynomial p of x is equals to ax-ன்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஃபைனலி செவன்த் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா p of x is equals to cx plus d. இதில் cங்கிறது நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் dங்கிறதும் c and d ரெண்டுமே ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ cx plus d equals to 0. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சப்ட்ராக்ட் d on both sides பண்ணுங்க. ஓகேவா? ஸோ d சப்ட்ராக்ட் பண்ணும்போது cx plus d minus d equals to 0 minus d. So d and d get cancelled. Cx will be minus d. இப்போ divide c on both sides. So c ரெண்டு பக்கமும் divide பண்ணுறேன். அப்போ cx divided by c equals to minus d divided by c. c and c get cancelled. So x will be equals to minus d by c is 0 of the polynomial. p of x is equals to cx plus d அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எப்படி ஒரு பாலினாமியல் கொடுத்திருந்தா அதுக்கு 0 எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே எக்ஸசைஸ் 2.2ல இருக்க தேர்ட் சம் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.